கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு அடிப்படையான ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு சோத்திரம் நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் போகலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:20 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டா. அதன்படி ஆசீர்வாதம்னா என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன, அது நமக்கு எப்படி ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை கணம் பண்ணு, கர்த்தரை என்ன செய்யணும், கணம் பண்ணு அப்படிங்கிற தலைப்புல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிக்க தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்துல பார்த்தோம், ஆபிரகாம் பஞ்சம் கானான் தேசத்துக்கு வருகிறான். அங்க பஞ்சம் இருக்குது. பஞ்சம் வந்ததுனால பக்கத்து நாட்டுக்கு போறான், எகிப்து நாட்டுக்கு அங்க போகிறார். அங்க போன உடனே அங்க என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற பார்வோன் தன்னுடைய மனைவி ஒரு சகோதரின்னு சொல்லிடுறாங்க. சகோதரிங்க எடுத்துக்கொண்டு போய் பொண்ணு வெள்ளி பொருள் எல்லாம் கொடுத்து என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொண்டு போறாங்க சாரால. பின்பு அங்க வாதை கொள்ளை நோய் வருகிறது. அதை அறிஞ்சு இது உன்னுடைய சகோதரி இல்லை, இது ஒரு மனைவின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆபிரகாமுடைய மனைவியை சாரால் அவருக்கு விட்டு விடுறாங்க. இந்த கொள்ளை நோய் வாதை எப்போ நீங்க இருக்கும், ஜெபம் பண்ணியிருப்பார். யார் ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இன்னொரு சம்பவம் நடக்கும் ஆதியாகம புஸ்தகத்துல. அதுல எப்படி இதே மாதிரி பிரச்சனை நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது ஆபிரகாம ஜெபம் பண்ணுவார் சொல்ல. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன், நீ அவளை அனுப்பி விடாதிருந்தாள், கர்த்தர் பெலிஸ்திய ராஜாவுடைய சொப்பனத்துல பேசுறாரு. இங்க பாரு, அவனுடைய மனைவி என்னை விட்டுவிடு, அனுப்பிவிடு. இல்லை என்று சொன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கணும், நீ வாழணும்னா அவன் ஜெபம் பண்ணாதான் நீ பிழைப்ப. அப்படி நீ விட்டு விடாது இருந்தால் நீ என்ன செய்வீங்க, நீ உன் குடும்பம் உன்னை சேர்ந்த நீ ராஜாவா இருக்கிற உன்னுடைய எல்லாருமே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி நீ அறிஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அதன்படியே அந்த பெலிஸ்திய ராஜா விட்டு அனுப்பி விடுகிறார். ஆபிரகாமும் அவனுக்காக அந்த ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். இது மாதிரி முந்தின காரியத்துல பார்வோனுக்கும் அவன் ஜனங்களுக்கும் மகாவாதை பயங்கரமான கொள்ளை நோய் வருது. வேதத்திலே மகா வாதைன்னு வருகிற முதல் இடம் அதுதான். பயங்கரமான கொள்ளை நோய் அங்க வருது. ஆபிரகாமின் நிமித்தம், ஆபிரகாமின் மனைவி நிமித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அவன் அவருடைய மனைவின்னு அறியாமல் எடுத்துக்கொண்டாலும் நியாயமானபடி அதற்குரிய பொருட்கள், வேலையாட்கள், பொண்ணு வெள்ளி, ஆடு மாடு, மிருகஜீவன்கள் எல்லாத்தையும் கொடுத்தான். தெரிஞ்சோ தெரியாம ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யத்தை செல்வத்தை அவன் எடுத்து கொடுத்தான். அதை அவன் திரும்ப வாங்கல. மனைவியும் எல்லாத்தையும் அனுப்பி விட்டான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் அப்படின்னு சொல்லுது. பஞ்சத்துல பார்வோன் மூலம் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பஞ்சத்துல வாழ்றதே கஷ்டம், பஞ்சத்துல பிழைக்கிறதே கஷ்டம். ஆனா பஞ்சத்துல செல்வ சீமானா இருக்கிறது பெரிய ஆச்சரியம், அதிசயம். அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செல்வ சீமானா இருக்கிறான், இடம் பத்தல, இருக்கிற குடியிருக்கிற தேசம் பட்டணம் பத்தமட்டுக்கு இடம் பத்தல, நீ நானும் இருக்கிற இடம் பத்தலன்னு சொல்ற அளவுக்கு பஞ்ச காலத்துல செல்வங்கள் பெருகிறது. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வேலையாட்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், மிருகஜீவன்கள், பொண்ணு வெள்ளி பஞ்சத்துல பெருகினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதே மாதிரி அவருடைய மகனா
மகனாகிய ஆமை சோத்திர ஈசாக்குக்கும் பஞ்ச காலத்துல விதை விதைக்கிற 100 மடங்கு பலன் வருகிறது. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஒரு மூட்டை விதைச்சா 10 மூட்டை வர்ற இடத்துல ஒரு மூட்டை விதைக்கிறான் 100 மூட்டையா வருகிறது. 10 மூட்டை விதைச்சா 1000 மூட்டையா வருகிறது. இவன் 100 மூட்டை விதைக்கிறார், 10,000 மூட்டைகள் வருகிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. அவன் பஞ்சத்துல பிழைக்கணும்னு சொல்லி தப்பிச்சு வாராரு. வேண்டாம், இங்க இருக்க வேணாம்னு சொல்லி வேற எகிப்துக்கு போயிடலாம், அப்பா போன மாதிரி போலான்னா ஆண்டவர் விடல. எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிடறாரு. கேராரூர் வரைக்கும் வர்றாரு, நிப்பாட்டி வச்சிடறாரு. அங்க இருக்கிறாரு, அங்க விவசாயம் பண்றாரு. தோன்ற இடமெல்லாம் தண்ணி வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சொட்டு மழை பெய்யாத காலத்துல, ஒரு சொட்டு தண்ணி பூமியிலிருந்து வராத காலத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன் தோன்றுகிற இடமெல்லாம் தண்ணி ஊற்று வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா இவன் ஆடு மாடுகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு, இவனுக்கு, வேலைக்காரங்களுக்கு, வேலைக்காரிகளுக்கு, அது மாத்திரமல்ல நிறைய தண்ணி இருக்குது. என்ன செய்வோம்? விவசாயம் செய்வனு விவசாயம் பண்ணுகிறான், விதைக்கிறான் விதைக்கிறான் விதைக்கிறான், எல்லாத்துக்கும் விவசாயம் பண்ணுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர் குடிக்கிறதுக்கு வழி இல்லை, இவன் என்ன செய்கிறான்? விவசாயம் பண்ணுகிற அளவுக்கு பெருகுது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் தொடுகிற இடத்துல நீரூற்று புறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கட்டாந்தரையா இருந்தாலும், அது கருப்பாறையா இருந்தாலும், அது சபிக்கப்பட்ட இடமா இருந்தாலும், அது பால் நிலமா இருந்தாலும், அது பாலடைஞ்சு போன இடமா இருந்தாலும், நீ போனா அது பயிர் நிலமா, அது ஆசீர்வதிக்கப்பட்டதா, அது செழிப்புள்ளதா, அது நீரூட்டாய் மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா உன் மேல இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உன் மேல இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆசீர்வாதத்தை அவர் சிலுவையில உயிரை கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்தது. சாதாரண ஆசீர்வாதம் இது கிடையாது. இந்த ஆசீர்வாதம் முழு பூமியும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்துல ஆசீர்வாதம் பெருசா, ஐஸ்வர்யம் அல்லது பணம் பெருசா அப்படின்னு நினைச்சா, நிறைய நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம்? பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். எது பெருசுன்னு நினைக்கிறோம்? ஆசீர்வாதம் பெருசாங்க, பணம் பெருசாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? பணம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி? இப்ப பார்வோன் பெரியவரா? ஒரு நாட்டுக்கே ராஜா, இவர் பெரியவரா? இல்ல ஆபிரகாம் வேற நாட்டிலிருந்து, வேற தேசத்துல ஆண்டவர் சொன்னார்னு இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த நாட்டுல பஞ்சம் ஆகி போச்சு, பக்கத்து நாட்டுக்கு போறான் ராஜா இடத்துல. நாம நினைப்போம் ஆபிரகாமுக்கு நல்ல லக்கி அடிச்சிருச்சு, போனா அவன் மனைவியை சகோதரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க, அதுக்குன்னு எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக பரிசம் கொடுக்குற மாதிரி நிறைய சீர்வரிசை கொடுக்குற மாதிரி நிறைய கொடுத்தாங்க. திரும்ப அந்த பார்வம் இது உன் மனைவியா இருக்கு சகோதரின்னு சொல்லிட்டா, இல்லை நான் என் மனைவின்னு சொன்னா அழகா இருந்துச்சுன்னா, மனைவி அந்த காலத்துல அழகா இருந்தாங்கன்னா அந்த நாட்டு ராஜாக்கள் அந்த காலத்துல என்ன செய்வாங்களாம், பெரிய ஆட்கள் அவங்க புருஷனை கொண்டு போட்டு கொலை செஞ்சுட்டு மனைவி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு மனைவி ஆக்கி கொள்வாங்க. அப்படி இருக்கிறனால அவர் பயந்துகிட்டு என்ன செய்யறா, இது என் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டார். இவனும் சகோதரிங்கவும் சரி எடுத்துட்டு போயிட்டு சகோதரனுக்கு சீர்வரிசை, அதான் பெண்களை அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சோம்னா, ஆண்கள் திருமணம் முடிச்சா பெண்களுக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்னைக்கு வரன் வரன் தட்சணைங்கிறோம்ல, வரன் கொண்டு வர்ற தட்சணை வரன் தட்சணை வரதட்சணை பெண்கள்கிட்ட வாங்குறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்லை, பெண்களை திருமணம் முடிக்கிற ஆண்கள் தான் என்ன செய்யணும்? பொருள், பொண்ணு, தங்கம், வெள்ளி, வேலைக்காரன், வேலைக்காரி, சொத்து, பணம் எல்லாம் கொடுத்து தான் பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு போகணும். பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தலைகளாக நடக்குது. ஒரு சில நாடுகளும் இன்னும் இருக்குது, திருமணமாக இருக்குது, இதெல்லாம் கொடுத்து திருமணம் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பயந்துகிட்டு சொல்லிட்டாரு. ஆனாலும் பாருங்க, பார்வன் பெரிய நாட்டுக்கே ராஜா, அவன் பெரியாளா, ஆபிரகாம் பெரியாளான்னா யாருக்கு லாபம்? இத்தனை சொத்தையும் கொடுத்தானே அப்படின்னு நினைச்சா இல்லை இல்லை, ஆசீர்வாதம் தான் பெருசு, ஐஸ்வர்யம் பணம் பெருசு கிடையாது. பாருங்க, இவன் பணத்தை, பொருளை, செல்வத்தை, ஆடு மாடு மிருகச்சவங்களாம் கொடுக்குறான். இதை வாங்கிக்கிட்டான். அவன் நியாயமா யதார்த்தமா தான் கொடுத்தான். மனைவின்னு தெரிஞ்சிருந்தா அவன் இது பண்ணியிருக்க மாட்டான். ஆனாலும் கொடுத்ததாப்பா நான் திரும்ப வாங்கலன்ட்டான். அதாவது உன் சகோதரி இல்லையே, அப்ப கொடுத்துரு, என் பொருளெல்லாம் கொடுத்துரு. அவன் கேட்கல, பரவாயில்ல போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ஆனா அதற்கு பதிலாக இந்த ஆபிரகாம் கிட்ட எதுவுமே இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்குது. இவன் பார்வோனை ஆசீர்வதிக்கிறான், அவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறான், அவன் நாட்டை ஆசீர்வதிக்கிறான், அவன் ராஜ்யத்தை, ராஜாங்கத்தை ஆசீர்வதிக்கிறான். எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? ஒரு சாதாரண நாடா இருந்த அந்த எகிப்து நாடு சின்ன நாடு தான். இந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் இந்த நாடு உலகம் முழுக்க பெரிய நாடா, வல்லரசு நாடா வளர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சது. இவன் இந்த பார்வோன் ராஜா
ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு மட்டும் பணத்தை சொத்தை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிச்சான் பாருங்க, அவன் முழு நாடும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. முழு நாடும் செல்வத்துல நிரம்ப ஆரம்பிச்சு, முழு நாடும் பெரிய பேரரச வளர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? கொஞ்சோன்னு கொடுத்த இந்த சொத்து இந்த பொருள் பெருசா, ஆனா ஆபிரகாம் கொடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருசானா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்குக்கு 2 பையங்க இருந்தாங்க. ஒன்னு ஏசா, ரெண்டாவது யாக்கோபு. ரெண்டுமே ரெட்ட பிள்ளைங்க. பாருங்க, அண்ணனுடைய சொத்தை, அண்ணனுடைய பங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை நம்ம வாங்கிரு நினைச்சு போய் சொல்லி இவன் என்ன சொல்றான்னா, கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். அண்ணன் வேட்டையாடிட்டு வர்றான், களைச்சிட்டு வர்றான், வெயில்ல பசி பட்டினியில வர்றான். இவன் நல்ல கூழ், சிவப்பான கூழை காய்ச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்தனே வாசனை எடுத்துறவனுக்கு பசி உயிர் போற மாதிரி இருந்தனால இவன் எனக்கு கூழை கொடு, பசிக்கு கொடுன்னு கேட்கறான். நீ என்னத்தை தருவ? இதை கூழுக்கு பதில் அப்படிங்க. என்ன வேணும் கேட்டா இவன் சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சேஷ்ட புத்திரன் அப்படின்னா தலைப்பிள்ளைன்னு அர்த்தம். தலைப்பிள்ளை. இப்ப இங்க தலைப்பிள்ளைங்க இருப்பீங்க நீங்க. அந்த காலத்துல தலைப்பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு 3 கோடி ரூபாய் சொத்து உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப சொத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா, 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நாம எப்படி பிரிப்போம்? மூத்த பிள்ளைக்கு ஒரு 1.5 கோடி, இளைய பிள்ளைக்கு ஒரு 1.5 கோடி, அப்படித்தான் பிரிப்போம். ஆனா சேஷ்ட புத்திர தலைப்பிள்ளைக்கு அந்த காலத்துல பைபிள் வேத வசனத்தின்படி மூத்த மகனுக்கு 2 கோடி ரூபாயும், அவனுக்கு 2 மடங்கு, தலைப்பிள்ளைக்கு 2 மடங்கு சொத்தை கொடுக்கணும். அப்புறம் அடுத்து எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு 1 மடங்கு சொத்தை தான் கொடுக்கணும். 12 பேர் இருந்தா மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு சொத்து, மற்றவங்களும் 1 மடங்கு அப்படி பிரிக்கணும். அப்போ இவனுக்கு 2 மடங்கு சொத்து உனக்கு வரும். அந்த சேஷ்ட புத்திர சொத்தை தான் கூழுக்காக எனக்கு கொடு, நான் அந்த இதை சொத்தையை எனக்கு தந்துருன்னு வாக்கு கொடுன்னு சொல்லி ஏமாத்தி வாங்குறான். ஆனாலும் கூட இதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் முக்கியம்னு எப்ப தெரிஞ்சிச்சோ, இவன் என்ன செய்யறான்? மாறு வேஷம் போட்டு போய் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போய் அப்பாவுக்கு பார்வை மங்கி இருக்கும் போது யாக்கோபு போய் அப்பா கிட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னாடி பணத்துக்காக சொத்துக்காக அவன் ஏமாத்தி தந்திரம் பண்ணி வாங்கினவன் இப்போ இது எல்லாத்தையும் விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆபிரகாம் தாத்தா வரும்போது அவன் பெரிய பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அங்க அவங்க சொந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தோடனே இந்த நாட்டிலே பெரிய ஆளா மாறிட்டாரு. இது எதனால? அப்பா கொண்டு வந்து கொஞ்சம் சொத்துனால கிடையாது, தாத்தா கொண்டு வந்து சொத்துனால இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலதான் இவ்வளவு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அப்பாவும் அப்படிதான் பஞ்ச காலத்துல இருக்கிற சொத்தெல்லாம் ஆடு மாடெல்லாம் செத்து ஒண்ணுமெல்லாம் போயிடும் நினைக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க அப்பா மேல இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சொத்துக்காரரா, ஆசீர்வாதமா, பெரிய ஆளா, பெரிய தலைவரா மாறி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படியாச்சும் வாங்கிக்கிறேன்னு அண்ணன் மாதிரி வேஷம் போட்டு போய் அப்பா கிட்ட வாங்கிட்டான். அவன் வாங்கின முறை தப்பு தான், ஆனாலும் அவன் போய் வாங்குறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பாவுடைய சொத்தை இவன் வாங்கல, அண்ணனுக்கு பயந்துட்டு மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிடான். ஓடி போயிட்டா ஒரு ஆட்டுக்குட்டி கூட, 1 ரூபா காசு கூட எடுக்காம அப்பா அம்மா விட்டு மாமனார் வீட்டுக்கு போனான். அங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. 14 வருஷம் மாமனாருக்கு வேலை செஞ்சான். ஏன்? 2 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பணம் என்கிட்ட இல்லை. அப்போ ஒரு பெண்ணுக்கு நான் வரதட்சணை கொடுக்கணும், நான் பொருள் பரிசம் கொடுக்கணுமே, அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்போ ஒரு பொண்ணுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படிங்கிறேன். 7 வருஷம் சம்பளம், ஒரு பொண்ணுக்கான வரதட்சணை பரிசம் வெகுமதி நான் கொடுத்து உங்க பொண்ணை கட்டிக்கிறேங்கிறப்ப இப்ப 2 பெண்ணை கட்ட வேண்டியது. 14 வருஷம் வேலை செஞ்சார், ஒண்ணுமே இல்லை. 14 வருஷம் வேலை செஞ்சு 2 மனைவியை மட்டும்தான் சம்பாரிச்சுக்கிறான், வேற எதுவுமே அவனுக்கு இல்லை. அப்புறம் 6 வருஷத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்ச 20 வருஷம் சம்பாதித்த வெறும் 6 வருஷத்துல வாங்கிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு பெருக செய்தான். இப்ப வந்தா அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, பாரம்பரிய சொத்து, எல்லா சொத்தையும் அண்ணன் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி 200 கோடி ரூபாய் சொத்தா. இந்த காலத்துல 200 கோடி சொத்துனாலே பெரிய கோடீஸ்வரங்க. அது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி 200 கோடி சொத்து உள்ளவன் என் பெரிய ஆளா, வெறும் ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வாங்கினவன் பெரிய ஆளானா நாம சொல்லுவோம், ஏ அப்பா இந்த காலத்திலே 200 கோடி ரூபா வச்சிருக்கிறவனே பெரிய 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 கோடீஸ்வரன். அந்த காலத்துல சொல்ல வேணும், அது 2000 கோடியா 20,000 கோடி சொத்து கூட மதிப்பா இருக்கும்.
2 லட்சம் கோடி மதிப்பா கூட இருந்திருக்குமே அப்படியெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பேசுவோம். ஆனா பாருங்க, அத்தனை கோடி சொத்து வாங்கினவன் அவனும் அவனுடைய சந்ததி இன்னைக்கு இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினவனுடைய சந்ததி 4500 வருஷமா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்குது. அதுதான் இஸ்ரவேல் தேசம். 4500 வருஷம் தாண்டியும் இன்னைக்கும் உலகத்துல பெரிய சின்ன குட்டி நாடுதான். உலகத்தையே பயமுறுத்துகிற, உலகத்தையே ஆட்டி படைக்கிற நாடா இஸ்ரவேல் நாடு இருக்கிற காரணம் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் 4500 வருஷம் தாண்டியும் இன்னைக்கு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெறும் 90 லட்சம் பேரு 700 கோடி 750 கோடி ஜனங்களை அசைக்கிற அளவுக்கு, பயமுறுத்துற அளவுக்கு அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். யாரும் நெருங்க முடியாது. இயேசுவை அறியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படின்னா, இயேசுவை அறிந்திருக்கிற உங்களுக்கு எவ்வளவு அதிகமா கர்த்தர் செய்வார். நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க. உலகத்திலே நம்பர் 1, நீங்க இருக்கிற ஊர்ல நம்பர் 1, நீங்க இருக்கிற இடத்துல நம்பர் 1, நீங்க செய்யற வேலையில நம்பர் 1, நீங்க வாழ்ற இடத்துல நம்பர் 1. உங்க வீடு, உங்க நிலவரம், உங்க ஆசீர்வாதம், உங்க சொத்து, உங்க பிள்ளைங்க, உங்க வாரிசு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஸ்தானம் எல்லாமே நம்பர் 1 இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. நம்மனா கரங்களை தட்டி பெற்றுவாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமாப்பா எல்லாத்துலயும் நாங்க பெஸ்டா இருப்போம், ஃபர்ஸ்டா இருப்போம்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட ஆலயத்துக்கு வருகிற ஆண்டவருடைய பிள்ளைங்க தலை சிறந்தவர்களா இருக்கணும். ஆனா இது தெரியாம தான் நாம தரித்திரத்திலையும் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கையேந்துக்கிட்டு வேதனையில தடுமாறிட்டு இருக்கிறோம். தெரியாதனால நம்ம போகிற இடமெல்லாம் செழிப்பா மாறும். உதாரணத்துக்கு சொல்றேன், தண்ணி எங்கெல்லாம் போதும், தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணி, அந்த தண்ணி ஆறு, ஏரி, குளம், வாய்க்கால், குட்டை, குளம் எங்க வேணாலும் போய் பாருங்க. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள், மிருகஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஏன் மனுஷர்களே பாருங்களேன், எங்க பார்த்தாலும் ஆத்து ஓரத்துல தான் ஊர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆறு ஓரங்கள்ல எங்க பார்த்தாலும் ஆறு ஓரங்கள்ல, இந்த காவேரி ஆறா இருக்கட்டும், அமராவதி ஆறா இருக்கும், எல்லா ஆறும் பாருங்களேன், எல்லா ஏரிகளையும் பாருங்களேன். அந்த தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஜனங்க குடியேறி வாழ்ந்து வளர்ந்து இன்னைக்கு டவுனா, ஊரா, பட்டணமா மாறி இருக்குது. தண்ணி இருக்கிற இடங்கள்ல ஜனங்க போய் குடியேறி இப்படி இவ்வளவு பெரிய சிட்டிகளா, டவுனா மாறிடுச்சு. மிருகஜீவங்களும் தண்ணியை தேடி வரும். மரம் செடி கொடிகளுக்கும் தண்ணி தேவை, பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி தேவை, மனுஷனுக்கும் தண்ணி தேவை. தண்ணி அதாவது நீரின்றி அமையாது உலகம் சொன்ன மாதிரி நீர் இல்லாம உலகமே இல்லை. ஆமாவா இல்லையா? தண்ணி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பா பிள்ளைகளும் அப்படித்தான். அவங்க இல்லைன்னா அவங்க உறவு இல்லை, அவங்க குடும்பம் இல்லை, அந்த ஊர் இல்லை, அந்த பட்டணம் இல்லை. இவங்களாலதான் எல்லா ஆசீர்வாதமும், இவங்களாலதான் எல்லா நன்மையும், இவங்களாலதான் எல்லா நல்லதும் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனா எங்க பாச அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பணம் பெருசு இல்லை. யோசிச்சு பாருங்க, இவன் ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆடு மாடு சொத்தெல்லாம் கொடுத்தான், திரும்ப வாங்கல. ஆனா ஆபிரகாம் கொடுத்தது அவன் தலைமுறையா அந்த ராஜாவை, அவனுடைய பிள்ளைகளை, சந்ததியை பல 100 தலைமுறைகளா, பல நூற்றுக்கணக்கான வருஷங்களா அவன் சந்ததியே அந்த ராஜா கொடுத்தான். பாத்தீங்களா? அவனை ஆசீர்வதிச்சு சொத்தை கொண்டு வந்து பேர் போல கொண்டு, காரணம் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப ஆசீர்வதிக்கிறவங்க பெருசா இல்ல பணம் பொருளை கொடுக்கறவங்க பெருசா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கறவங்க தான் பெருசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒண்ணுமே இல்லைன்னாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் டாக்டரை விட, கலெக்டரை விட, நீங்க தான் எம்எல்ஏ விட, எம்பியை விட, நீங்க தான் முதலமைச்சரை விட, நீங்க தான் பிரதமரை விட, நீங்க தான் பெரிய ஆட்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஒரு டாக்டர் போனா ஐயோ ரொம்ப பெரிய ஆட்கள், ஐயோ உங்க பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்க போன பெரிய அதிகாரிகள். நான் உங்களை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எம்மாத்திரம் நான் அவங்க கால் தூசின்னு நினைக்க கூடாது. நீங்க தான் பெரியவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உலகத்துல பெரியவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் ஆசீர்வதித்தா எல்லாமே ஆசீர்வாதமா மாறும்.
இல்லாதது கூட வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல எப்பயுமே தங்கி இருக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எதுக்கு இந்த பார்வோன் ராஜாவை ஆண்டவர் தலைமுறையா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார்? தெரிஞ்சே தெரியாம ஆபிரகாமுக்கு எடுத்து கொடுத்துட்டார். மறுபடியும் 12வது அதிகாரத்துல அந்த வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை யார் ஆசீர்வதிப்பாரா? நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்றாரு. உன்னை சபிக்கிறவனை ஆனா நாம என்ன செய்யறோம்? நமக்கு யாராச்சும் ஒரு உதவி செஞ்சு வச்சுட்டா நமக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு உதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நாம அவங்கள மேன்மை பாராட்டி நம்ம சுயத்துல முயற்சி செஞ்சு நாம பெரியவங்களை காமிக்கிறதுக்கு ஒரு நாள் முயற்சி செய்யாதீங்க. நீங்க உங்களை ஆசீர்வதிச்ச யாரா இருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். இவங்களுக்கு கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வருது, இவங்க ஜெபிச்சா நமக்கு நல்லது நடக்குது, இவங்க ஜெபம் பண்ணா நமக்கு ஆசீர்வாதம் வருது, இவங்களுடைய வார்த்தையில எனக்கு அப்படியே அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஆசீர்வாதம் பெருசா, கொடுக்கிற பணம் பொருள் பெருசானா கர்த்தருடைய ஆசீர்வாதமே பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுதான் தலைமுறை 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 தாண்டி அந்த எகிப்து நாடவே தேசத்தவே அங்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சது. பாருங்க, ஆதியாகமம் 47:9-10. நான் பரதேசியா சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது என்று பார்வோனுடனே சொன்னான். 10. 7வது வசனமும் வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்புடைய அப்பா யாக்கோபு ரொம்ப வயசான 130 வயசாயிடுச்சு. ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி இதான் எங்க அப்பா அப்படிங்கிறாரு. இந்த யாக்கோபு என்ன சொல்ற, நான் பரதேசியா 130 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்க அப்பா தாத்தாலாம் அவங்க ரொம்ப வயசு வாழ்ந்தாங்க, நான் அந்த வயசு இன்னும் வந்து எட்டல அப்படி சொல்லி அவ்வளவு பெரிய ராஜாவையே ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொடுக்கிறவன் பெருசு கிடையாது, ஆசீர்வதிக்கிறவர்களே பெரியவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம நினைக்கிறோம் கொடுக்கிறவங்க தான் பெரியவங்க, ஆனா இங்க யாரு பெரியவர்? ஆசீர்வதிக்கிறவர்கள் பெரியவர்கள். எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் திருப்பிக்குங்க. 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆபிரகாமுடைய கையில தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் வந்து பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க வாங்குகிறவன் கொடுக்கிறவன் பெரியவன் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர்களே பெரியவர்கள். மெல்கிசேதேக் ஆபிரகாமே ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தை முடிச்சு ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கிறா. மெல்கிசேதேக்ங்கிற ராஜா, சாலேமின் ராஜா, அவர் என்ன செய்றாரு? எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, தசம பாகத்தை வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கிறார். நாம இன்னைக்கு என்ன நினைக்கும்? சபையில இன்னைக்கு நிறைய நேரத்துல சபையில வந்து காணிக்கை கொடுக்கறதுனால, தசம பாகம் கொடுக்கறதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொடுக்கிற நாங்க பெரியவங்க. எல்லாம் கவனிங்க, யாரு பெரியவங்களா? உலகம் சொல்லும் கொடுக்கிறவன் பெரியவன் சொல்லும். ஆனா பைபிள் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறவனே பெரியவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மெல்கிசேதேக்கு இயேசுநாதருக்கு அடையாளமா இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு ராஜாவுக்கு கொடுக்கல, அவர் யாரு கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மெல்கிசேதேக்கு வந்து ஏழை கிடையாது.
இந்த மெல்கிசேதேக்கு ஒண்ணும் இல்லாதவர் கிடையாது, இவரே ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ராஜா ஒரு ஊழியக்காரனாய் ஆசாரியனாய் இருந்ததுனால ஆபிரகாம ஆசீர்வதிக்க வருகிறார். ஏன்? கர்த்தர் சொல்றாரு, என் மகன் யுத்தத்துல ஜெயிச்சு வர்றான், என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊழியக்காரனே, ஆசாரியனே, ஊழியக்காரனே நீ என்ன செய், என்னுடைய அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம நீ ஆசீர்வாதம் பண்ணு, நீ ஆசீர்வாதம் பண்ணத்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும், பெருக முடியும்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் ஆபிரகாம தேடி அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். உன்னதமான தேவனாகிய வானத்தையும் பூமியும் கர்த்தரோடு படைத்த கர்த்தரனாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு ஆதியாகமம் 14 இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? கொடுக்குற நாங்க பெருசு, வாங்குற பாஸ்டர், அதாவது நான் பெரியவங்க சின்னவங்கன்னா ஒரு சிலர் அப்படி ஏளனமா நினைக்கிறாங்க, ஒரு சிலர் தப்பா நினைக்கிறாங்க. பாருங்க 19 அவன் ஆசீர்வதிக்கிறார். உண்டாவதாக கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த காலத்துல இந்த தசம பாகத்தை குறிச்சு, காணிக்கை குறிச்சு நிறைய பேர் தெரியல. எல்லாரும் கவனமா கவனிங்க. என்ன நினைக்கிறேன்னா, நான் பெட்டியில போடுறேன், நான் கொடுக்குறேன், நான் கொடுக்காம பாஸ்டர், நான் கொடுக்காம பாஸ்டர் குடும்பம், நான் கொடுக்காம பாஸ்டருடைய இந்த ஊழியம் எதுவுமே ஆசீர்வதிக்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க மேல கர்த்தருடைய கோபம் வரும். ஏன் தெரியுமா? இந்த உழைக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் பலனை கொடுத்தது யாரு? கர்த்தர். நல்ல வேலையை கொடுத்தது யாரு? அந்த பணத்தை முழுசா வேலை செஞ்சு எத்தனை பேர் சம்பளம் வாங்க முடியாம 15 நாள்ல 18 நாள்ல 20 நாள்ல எத்தனை பேர் வேலையை விட்ட நாட்கள் உண்டு. ஆனா உங்களை ஒவ்வொரு மாதமும் வேலை செய்ய வச்சு, பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அந்த பணத்தை உங்க கையில வாங்க வச்சு, அது கந்துக்கோ, அது வியாதிக்கோ, அது மருந்து மாத்திரைக்கோ, அது வீணான செலவுக்கோ, அலைச்சலுக்கோ, வீணானதுக்கோ போக விடாதபடி முழுவதும் பணத்தை உங்க கையில தங்க வச்சு அதை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னைக்கு நான் கொடுத்துதான் ஊழியம், நான் கொடுத்துதான் ஊழியக்காரன், நான் கொடுத்தா ஊழியக்காரன் குடும்பம், நான் கொடுத்த சபையும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்க வருமானம், அன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், அன்னைக்கு உங்க உயர்வு, அன்னைக்கு உங்க பெருக்கம். அப்புறம் எல்லாம் கஷ்டமா மாறிடும். வருமானம் வர மாட்டேங்குது, வந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது, நின்னாலும் நீங்க உழைச்சதை நீங்க சாப்பிட முடியல. கந்துக்காரனுக்கு போகுது, வட்டிக்காரனுக்கு போகுது, கடன்காரனுக்கு போகுது, கோர்ட்டுக்கு போகுது, டியூவுக்கு போகுது, இல்ல வியாதிக்கு போகுது, இல்ல தொலைஞ்சு போகுது பொருள், இல்லைன்னா அடிக்கடி ரிப்பேருக்கு போகுது. திரளா உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சாப்பிட முடியல. இந்த தசம பாகத்தை புதிய ஏற்பாடுல இல்லைன்னு நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க. இது நியாயபரமான காலத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாம் வாழ்ந்தார், தசம பாகம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன்னு சொன்னார். இவங்க எல்லாம் மோசே காலத்துல அந்த கட்டளை 10 கட்டளை எல்லாம் வந்துச்சு 400-500 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்பதாகவே தசம பாகம் இருந்தது. தசம பாகம் எதுக்கு ஒப்புமையா இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் ஏதேன் தோட்டத்திலேயே திருப்பி பாருங்களேன். 3வது அதிகாரத்துல இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகத்தோட இருக்கணும், குறைவில்லாம வாழணும்னு சொன்னா இதை நீங்க சரியா கடைபிடிக்க வேண்டும். 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், நீ தோட்டத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாகுவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஆனா இந்த ஒரு மரத்துல உள்ள பழத்தை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த ஒரு மரத்துல உள்ள மட்டும் சாப்பிடாதீங்க, இதை ஒன்ன மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தசம பாகத்தை எப்படின்னா 10ல் 1, 9 உங்களுக்கு தான், 1 யாருக்குரியது, 10ல் 1 யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. இதை சாப்பிட, இதை செலவு பண்ண, இதை எடுக்க, இதை உங்களுக்காக பயன்படுத்த கூடாது.
ஆனா 9 மடங்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யலாம்? இந்த 9 மடங்கு உள்ளதை எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும் போது, இந்த ஒன்ன கர்த்தருக்குன்னு நீங்க கொடுக்கும் போது உங்க கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ அந்த பழத்தை ஆண்டவர் தொடாத, சாப்பிடாத, உனக்கு இல்லைன்னு சொன்னதை சாப்பிடாத வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது, பல்லாயிரக்கணக்கான பழங்கள் இருந்தது, பல்லாயிரக்கணக்கான உணவுகள், அதாவது பழங்கள், பலவிதமான விருட்சங்கள், கனிகள் எல்லாம் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. வேர்வை கூட சிந்தல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேர்வை கூட சிந்தாதபடி, கஷ்டப்படாதபடி, கவலைப்படாதபடிக்கு நிம்மதியா சந்தோஷமா நல்ல குறைவில்லாம வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் தோட்டத்துல இருந்தாங்க, ஒரு குறை இல்லை, சந்தோஷமா இருந்தாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை, நிம்மதியா நிறைவா வாழ்ந்தாங்க. என்னைக்கு சாப்பிடக்கூடாதுங்கிற பழத்தை சாப்பிட்டாங்களோ, அன்னைக்கு எடுக்கக்கூடாதது எடுத்தாங்களோ, அன்னைக்கு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. பாருங்க, இப்ப வசனத்தை எடுத்து வாசிங்கல. 17, 18 3வது அதிகாரத்துல 17, 18, 19 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து சாப்பிட வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோட இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட தான் நீ சம்பாதிக்கிறத சாப்பிடுவே, கஷ்டத்தோட தான், வேதனையோட தான் சாப்பிடுவே. அது உனக்கு வேதனை முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பிக்கும். வெளியில இப்ப தோட்டத்தின் கனி வகைகளை சாப்பிட்ட நீ இனிமே கனிகளை சாப்பிட மாட்ட, உச்சிதமானதை சாப்பிட மாட்ட, சிறந்ததை சாப்பிட முடியாது. நீ சாப்பிடக்கூடாததை, எடுக்க கூடாததை எடுத்து சாப்பிட்டபடினால இனி வெளியில பயிர் வகைகளை தான் உழைச்சு வேர்வை சிந்தி சாப்பிடு. வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால நீ உன் உயிர் போக மட்டும் வேர்வை சிந்தி உழைச்சு கஷ்டப்பட்டு உழுது உடைச்சு அப்புறம் விதைச்சு அப்புறம் தண்ணீர் பாய்ச்சி திரளா விதைச்சு குறைவா அறுத்து சாப்பிடும் போது வேதனையோட சாப்பிடுவேன். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றதுல பெரிய விஷயம் இல்லை, அதுல 100 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கறதுதான் பிரச்சனைன்றாங்க. எப்படி சொல்றாங்க? 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா 100 ரூபாய் போய் யோசிக்கிறப்ப ஒரு 10 ரூபாய் ஓட்ட போறாங்க, ஒரு 20 ரூபாய் ஒருத்தா போறாங்க. ஏன் போடாம இருந்தாங்க? எனக்கு 1000 ரூபாய் செலவு இருக்கு, ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவர் சொன்னாரு, நீ விளக்குனதை தொடக்கூடாது, எனக்கு புசிக்க, அதை எடுக்க, அது யாருக்குள்ளது? கர்த்தருக்குரியது. 10ல் 9 உனக்குரியது, 1 கர்த்தருக்குரியது. எடுக்காத வரைக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டான். எடுக்காத வரைக்கும் அவன் செழிப்பா இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான், குறைவில்லாம இருந்தான், தோட்டத்துல நல்லதை புசிச்சுட்டு இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு திருப்தியா சாப்பிடணும், ஆனா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்? ஒரு வசனம் சொல்லுது, மல்கியா, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், 3வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்கள. இது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான் என்ன வஞ்சித்தீங்க அப்படின்னு. அப்போ நல்லா கவனிச்சுங்க, மனுஷன் கடவுளை ஏமாத்தலாமா? அதாவது ஒன்னொரு பைபிள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் ஆண்டவர்கிட்ட திருடுறானா. மனுஷன் யார்கிட்ட திருடுறானா? கடவுள்கிட்ட திருடுறானா. மனுஷன் கடவுளிடம் திருடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எதனால நாங்க திருடணும்னு சொல்றீங்க? உங்ககிட்ட என்னத்தை நாங்க திருடிட்டோம் அப்படி கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எதனால திருடுனீங்க? எதில் திருடுனீங்க? தசமபாகத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய 1 மடங்கை நீங்க திருடுனீங்க, காணிக்கை என்ன செய்தீங்க? திருடுனீங்க அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சாபமும் தரித்திரமும் வியாதியும் வறுமையும் கஷ்டமும் நீங்காததுக்கு காரணம் நீங்க கர்த்தருக்குரியதை எடுத்ததுனாலதான். இது டீசெண்டா எடுத்தது. இன்னும் ஓப்பனா சொன்னா கர்த்தருக்குரியதை திருடுனதுனாலதான்.
உங்களுக்கு வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்படுறீங்க, வேதனை பெருகுது. அப்போ ரொம்ப பயபக்தியா ஜபத்தோட எப்பயெல்லாம் நீங்க சம்பாதித்து உங்க வருமானம் கையில வருதோ அப்ப முதலாவது எடுத்து எங்க வைக்கணும்? கர்த்தருக்குன்னு வச்சிடணும். 1000 வந்தா 100, 100 வந்தா 10, 10,000 வந்தா 1000. இதை எடுத்து முதலால் என்ன செய்யணும்? வார சம்பளம்னா வாரத்தில் 500 வந்ததுன்னா 50, 1000 வந்தா 2000 வந்தா 200 எடுத்து கர்த்தருக்குன்னு வச்சிடணும். அதுக்கு முன்னாடி எதையாச்சும் எடுத்து செலவுன்ட்டு கடைசியை வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதை நீங்க கர்த்தரை அவமானப்படுத்துறதா அர்த்தம். நீதிமொழிகள் 3:9. அதாவது உன் பொருள் அப்புறம் உன் விளைச்சல்ல முதல் பலன்னா முதல் 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 வாங்கின உடனே சம்பாதிச்ச உடனே முதல் கர்த்தரை அப்பொழுது அப்பத்தான் நீ கர்த்தரை முதற் பலனால உன் பொருளால நீ கர்த்தரை கணம் பண்ணும் போது, அவருக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அப்பத்தான் உன் களஞ்சியம் என்ன செய்யும்? உன் ஆலைகளில் திராட்சை ரசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புரண்டு ஓடணும்னா, நிரம்பி வழியணும்னா, பெருகணும்னா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி சரிந்து விழும்படி திரும்ப மடியிலே உங்களுக்கு போடப்படும். போடுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கும்போது, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஓனர், உங்க முதலாளி, நீங்க தொழில் செய்யற இடத்துல ஜனங்கள் கொண்டு வந்து அமைக்கி குளிக்கு சரிந்து விழும்படி என்ன செய்வாங்க? போடுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால தோட்டத்தை இழந்து எல்லா விலையேறப்பட்ட பழங்களையும் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து வறுமையில தரித்திரத்திலையும் வாடுறதுக்கு காரணம் அவர்களை எடுக்கக்கூடாததை எடுத்தார்கள். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் கஷ்டத்துல வறுமையில வாடுறதுக்கு காரணம் என்னது? கர்த்தருக்குரியதை திருடுகிறது, எடுக்கிறது. ஆனா இது சாதாரணமா நினைக்கிறாங்க. தசம பாகம் கொடுக்கிறதுங்கிறது, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வர்றதுல முதல் சிறந்தது உங்களுக்கு எடுத்து ஏன் கொடுக்க தெரியுமா? இந்த சிறந்ததை நான் எடுத்துக்கிட்டு வாழ்றதுக்கு இல்ல, சிறந்ததை உங்களுக்கு ஏன் கொடுக்க தெரியுமா? இது எல்லாமே உங்களுக்குரியது. நான் இதை நம்பல, நான் உங்களை நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணக்காரன் பணத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கான், கோடீஸ்வரன் கோடிகளின் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், நல்ல அறிவாளி அறிவு மேல நம்பிக்கை வைக்கிறான், நல்ல வேலைக்காரன் வேலையின் மேல நம்பிக்கை வைக்கிறான். நீங்களும் நானும் எது மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு எல்லாமே கர்த்தர் தான் சொல்லணும். அந்த கர்த்தருக்கு தான் எல்லாமே முதல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி சொல்லி என் கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி முக்கியப்படுத்தி நீங்க முதல் பலனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்திலும் உங்களை முதன்மையானவரா உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ களஞ்சியங்கள் புரண்டு ஓடும், ஆலயங்களில் புரண்டு ஓடும், களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு வறட்சியா இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு குறைவில கண்ணீர்ல வேதனையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கணம் பண்ண வேண்டியதை கணம் பண்ணாம அவரை கனவீனம் பண்ணி யார் யாருக்கோ கொடுக்கிறோம். என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, அவன் படிப்புக்கு, இல்ல எதிர்காலத்துக்கு, இல்ல சேமிப்புக்கு, இல்ல தொழிலுக்கு, இல்ல அதுக்குன்னு சொல்லி முதலாவது அங்க எடுத்து எடுத்து கொடுத்து இன்னைக்கு வறுமையும் வேதனையும் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த ஒரு ஊழியக்காரு, அவர் அமெரிக்கக்காரு, வெயின் மேயர் அப்படின்னு ஒரு பேர், வெளிநாட்டுக்காரு. அவர் இந்த தசம பாகங்களை குறித்து ஜனங்களுக்கு அப்படியே தெளிவாக சொல்லி இங்கே போகிற இடமெல்லாம் அதை ஊழியத்தை செஞ்சு சொல்லி கொடுப்பார். மெக்சிகோவிலையும் ஊழியம் செஞ்சுக்கிறாரு மிஷினரியா. அப்போ அப்படி அவர் ஊழியம் செஞ்சிருக்கும்போது தசமபாகத்தை குறித்து சொல்லுவாராம். ஏன்னா இது எங்க ஊழியக்காரனும் வயிற்றை நிரப்புறதுக்கோ வாழ்றதுக்கோ சபையினுடைய தேவை சந்திக்கிறதுக்குள்ள கொடுக்காம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை திறக்காம வாங்க முடியுமா? நான் ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த பிள்ளைய வாங்க முடியுமா? நான் நிறைய கொடுக்குறேன், வாங்க முடியுமா? நான் அதிகமா கொடுக்குறேன், திறக்காம என்ன செய்ய முடியாது, இறுக்கி வச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல கொடுக்க மாட்டேன், இல்ல கொடுக்க மாட்டேன், என்னால என்ன செய்ய முடியாது. எதையும் கையை திறக்காத யாராலையும் வாங்க முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? கையை இருக்க மூடிட்டு
இந்த பாப்பா மாதிரி இருக்கிறோம். நான் இந்தாங்க கொட்டுறேன், இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கணும் கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாப்பாவால் என்ன செய்ய முடியல. ஏன்? வாங்கன்னு ஆசைதான், இந்த கையை இப்படி இப்படி நீட்டுது, ஆனா என்ன செய்ய முடியல. ஏன்? எப்போ இந்த கையை திறந்து கத்தருக்குன்னு சொல்லி வந்து நீங்க கொடுக்குறீங்களோ, கொடுக்கும் போதே இந்த கையை அப்படி வெறுமையை உங்களுக்கு திரும்ப விட மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வீட்டுக்கு யாருக்கோ ஒரு கிஃப்டோ ஏதோ போய் கொடுக்குறீங்க, கையை கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்குது. வாங்குறவங்க சும்மா உங்களை திரும்ப உங்களை அனுப்புவாங்களா? நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, நீங்க தண்ணி குடிச்சு போங்க, டீ குடிச்சு போங்க, ஜூஸ் குடிச்சு போங்க, எதையாவது வாங்கிக்கிட்டு தான் நீங்க என்ன செய்யணும். ஒரு சாதாரண மனுஷனை கொடுத்தவர்களை திரும்பி வெறுமை அனுப்ப மாட்டான். கல்யாண வீட்டுக்கு போங்க, மொய்ப்பணம் செஞ்சாங்க, சாப்பாடு பிரியாணி அங்க என்ன செய்யுது, நிறைய என்ன செய்யுது, ஏதோ ஒண்ணு கொடுத்தவங்களை திருப்தியாக்கி அனுப்புறாங்க. ஜூஸ் கொடுத்து, அதை கொடுத்து, ஐஸ்கிரீம் கொடுத்து, எல்லாம் கொடுத்து. ஆமாவா இல்லையா? ஒரு உலக மனுஷனே கையை திறக்காம என்னால வாங்கவும் முடியாது, கையை திறக்காம என்னால கொடுக்கவும். கையை இப்படி இறுகிட்டு இருக்கிற கஞ்சாமட்டிய. இப்போ இந்த பாப்பா சாப்பிடணும், நான் நிறைய பிரியாணி வச்சிருக்கிறேன், சாப்பிடு பாப்பா அப்படின்னு எப்படி சாப்பிடும்? சாப்பிடுறீங்களா? ஒவ்வொரு நிமிஷம் எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. இப்போ மூச்சு வாங்குற, இப்ப வாங்கத்தை செய்வ கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, என்ன அப்படி மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நான் வெளியில விட மாட்டேன்னு என்ன ஆகும்? புரியுதா? புரியுதா புரியலையா? இல்ல நான் வாங்கத்தான் செய்வேன், காசு வாங்குவேன், சொத்து வாங்குவேன், பொருள் வாங்குவேன், இது வாங்குவேன் அப்படின்னா என்ன அடுத்து? என்னால கொடுக்காம என்னால வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாங்கிக்கிட்டே இருந்தாலும் எத்தனை பேர் புரியுது? ஆண்டவர் வச்சுட்டாரு, நீ உயிர் வாழணும்னாலே கொடுக்கணும். கொடுக்காத மூச்சை வெளியில விடாம என்னால மூச்சு திரும்ப வாங்க முடியாது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் வாழணும்னா நான் என்ன செய்யணும்? விசுவாசத்தோட நம்பிக்கையோட மூச்சை விடுறேன். ஏன் தெரியுமா? நான் வெளியில கொடுக்கிற மூச்சு திரும்ப எனக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ எத்தனை கோடி பேர் மூச்சு விடுறாங்க, மரம் கூட மூச்சு விடுதான், எல்லாம் விடுதா, நான் எங்க இருக்கிற மூச்சை விட்டுட்டு ஒண்ணுமில்லாம அடுத்து மூச்சு கிடைக்காம போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பயந்தா வாழ முடியுமா? சொல்லுங்க. நம்பிக்கையோட விடுறேன், கர்த்தர் எனக்கு நான் மூச்சை விடுறேன், கர்த்தர் எனக்கு திரும்ப மூச்சு கொடுப்பாருங்க. இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க உயிர் மூச்சை கொடுத்ததே அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒவ்வொரு நிமிஷம் வாழணும்னா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், அப்படின்னா தான் நான் வாங்க முடியும். கொடுக்கும்போது வாங்குகிறேன், கொடுக்கும்போது வாங்குறேன், கொடுக்கும்போது வாங்குகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பூமிகிட்ட போய் கேளுங்க, இங்க பாருங்க, இங்க சுண்டக்காய் இருக்குது, இங்க கீரை இருக்குது, இங்க முருங்கைக்காய் இருக்குது, முருங்கை கீரை இருக்குது, இதெல்லாம் எப்படி வாங்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? பஸ் முருங்கை செடி, முருங்கை விதைய போட்டோம், முருங்கை இந்த வல்லரை கீரையை போட்டோம், சுண்டக்காய் விதைய பஸ் கொடுத்தோம், அப்புறம் அதை என்ன கிண்டி விட்டு கிளறி விட்டு அதுக்கு தண்ணியை கொடுத்தோம், அதுக்கு உரத்தை கொடுத்தோம். அதனாலதான் இப்ப கீரை வருது, அதனாலதான் சுண்டக்காய் வருது, அதனாலதான் முருங்கை காய் வருது, முருங்கை கீரை வருது. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு முருங்கை கீரை வேணும்னா, எனக்கு சுண்ட காய் வேணும்னா எப்படி வரும்? அடுப்புக்கிட்ட போய் நின்றுட்டு அடுப்பு எனக்கு வயலுக்கு சோறு விடுன்னா என்ன கொடுக்கும்? சோறு கொடுத்துருமா? சிலிண்டரை போய் அப்படி திறந்து விட்டு சிலிண்டரை ஏறி ஏறி ஏறினா எரியுமா? நீ நெருப்பு கொடுத்தாக்க நான் கேஸ் கொடுக்குறேன், நீ என்னத்தை கொடு? அரிசியை போடாம தண்ணியை மட்டும் ஊற்றி எனக்கு சோறுவான்னு என்ன செய்யணும்? அரிசியை போட்டு சோறாகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிறது அதிகம் ஆகணும்னா நாம கொடுக்கணும். ஒரு டம்ளர் அரிசியை போட்டீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் அரிசி போட்டீங்கன்னா, ஒரு 2.5 டம்ளர் அரிசி போட்டீங்கன்னா குக்கர் நிறைய வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அரிசியை போட்டாதான் அது குக்கர் நிறைய சாப்பாடு. அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க, கொடுக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுக்குங்க. அந்த வென் மேயர்ங்கிற அந்த வென் மேயர் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர் இதை குறிச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரு? போதித்தாரு. ஒரு நாள் வெளியில தூரத்துல ஒரு பிரயாணமா போனாரா. ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ராத்திரி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, காடு உம்மன் இருக்கு, காடு மழையுமா இருக்குது. கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மெக்சிகோ கார்ல என்ன செய்யறாரு, ஒருத்தர் ஊழியக்காரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. இவர் பின்னாடி திடீர்னு யாரை பார்த்து கேட்பாரு, நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்களா? நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்களா?
நீங்க தசமம் கொடுப்பீங்களா அப்படி கேட்பாரு. அவர் பழக்கம் உண்டு. நீ நல்லா இருக்கணும்னா நீ தசமம் கொடுக்கணும். நீ கஷ்டப்படணும், ஏழ்மையா இருக்கணும், கையெழுந்துடும், மற்றவங்கள்ட்ட கையெழுந்தே வாழணும்னா நீ கொடுக்காம இருந்தா தரித்திரத்திலே வாழு. அதனால அவர் யாரை பார்த்தாலும் கேட்பார். இன்னைக்கு சர்ச்சில் ஒரு வார்த்தை தசமாட்டோம், ஐயோ பணத்தை கொடுக்கும், நீ நல்லா இருக்கணும் கொடு. அப்படித்தான் ஆண்டவர் வச்சுட்டாரு. மூச்சை விட்டாத்தான் கொடுத்தாத்தான் நீ திரும்ப மூச்சு வாங்க முடியும். நீ வாழணும்னா கொடுத்தாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரோ, அவர் தடவை தசமம் அதுன்னாரா, ஒழுங்கு காரை ஓரம் நிறுத்து, இறங்கு, இங்க திருடனுக்கெல்லாம் என் காரில் அனுமதி இல்லை அப்படின்ட்டார். அந்த ராத்திரி வெளியில என்ன திருடனுக்கு அனுமதி இல்லை அப்படின்னா, அவர் மல்கியா அந்த வசனத்துல மாசம் பார்த்தீங்களா, மனுஷன் கடவுளிடம் திருடலாமா? அப்ப நீ கடவுள்கிட்டே திருடி இருக்கிற பெரிய திருடன், உன்னை போய் நம்பி இவ்வளவு பெரிய காரில் உன்னை கூப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், நீ வண்டி ஓட்டிட்டு வார, கர்த்தர்கிட்டே கடவுள்கிட்டே திருடவன் ஏன்ட்ட திருட மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன அடிச்சு போட்டு இந்த காரை ஃபீல் போக மாட்டேன்னு என்ன நிச்சயத்துக்கு அவரு மூலியக்காரர். கர்த்தர்கிட்ட திருடன் நீ என்கிட்டையும் திருட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? காரை விட்டு இறங்கி நான் காரை எடுத்துட்டு போறேன், நடு காட்டில் பாட்டிட்டார். நடந்த சம்பவம். உடனே ஐயா மன்னிச்சுங்க, இனிமே ஆண்டவர்கிட்ட திருட மாட்டேன், கர்த்தர்கிட்ட திருட மாட்டேன், நான் கரெக்டா எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு தான் காரணம் ஏற்றினார். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். 1920 நடந்த சம்பவம். ஆஸ்வால்ட் ஸ்மித்ங்கிற ஸ்மித்ங்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன செஞ்சார்னா, அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சபையில கோடிக்கணக்கான பணம் வந்துச்சான். அந்த சமயத்துல உலகப்போர் நடந்துச்சு. முதலாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடந்து முழு உலகத்திலும் பஞ்சம், குறிப்பா அமெரிக்கா இந்த யுத்தம் பண்ணிச்சு, ஜெர்மன் நாட்டோட கூட யுத்தம் பண்ணி பயங்கர பஞ்சத்துல இருந்துச்சு. எல்லாம் சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் தங்குறதுக்கும் உண்றதுக்கும் வழி இல்லாம கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இவர் சபையில மட்டும் கோடிக்கணக்கான பணங்கள் புரண்டது, சபையில வந்தது. அதை நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சபையை தேடி வந்தவர்களுக்கு உதவி செஞ்சாராம். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கிறாங்க, இவங்க ஏன் பட்டினியிலும் பசியிலும் தரித்திரத்திலும் இருக்கிறாங்க அப்படி ஒரு சந்தேகம் வந்தானே, இவங்க ஏசப்பா பிள்ளைங்க தானே, ஏன் கஷ்டப்படுறான்னு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்போது ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு, தனியா கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் என்ன பணம், பொருள் வேணும் பொருள், சாப்பாடு வேணும் சாப்பாடு, துணிமணி வேணும்னா துணிமணி, இப்படி என்ன வேணுமோ அதை கொடுக்கும்போது நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்களா அப்படி கேட்பாராம். இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் உதவி செஞ்சுக்கிறத எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் அமெரிக்க நாட்டில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கடைசியே சொல்றாரு, நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு உதவி செஞ்சேன், இவங்க கிட்ட வந்த ஒரே பதில், நான் தசமபாகம் கொடுத்தது இல்லை. இவங்க ஏன் கையேந்துறாங்க? கர்த்தருக்குரியதை திருடி எடுத்துக்கிட்டதுனால கையேந்துட்டு இருக்காங்க. அவரும் தன்னுடைய சபைக்கு தசம பாகத்தை குறித்து அடிக்கடி சொல்லி விளக்கி அவங்கள புரிய வச்சு, அந்த ஜனங்க பஞ்சத்துல நாடே பஞ்சம் பட்டினியில் கிடக்கும்போது இவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த சர்ச்சில் உள்ளவங்க இருந்தாங்களாம். ஏன்னா பஞ்சத்துல தானே ஆபிரகாம் கோடீஸ்வரன் ஆனா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்கு பஞ்சத்துல தானே கோடீஸ்வரன் ஆனாரு, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜாவே சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற சொத்தை விட இந்த பஞ்ச காலத்துல உங்ககிட்ட இருக்கிற சொத்து அதிகம், பிழைக்கிறவன் அந்த கோடீஸ்வரனா இருக்கிற பயப்படுறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, 10ல் 1 கொடுத்தனா நீங்க மட்டும் இல்லை, உங்க தலைமுறை உங்க சந்ததி இயேசுநாதர் வருகை வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க கொடுக்கணும். அன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்தார், 4500 வருஷத்துக்கு முன்னாடி தசம பாகத்தை எடுத்து கொடுத்தார். 4500 வருஷமா அவர் சந்ததி நல்லா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நூற்றுக்கணக்கான சந்ததி தலைமுறை வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவர் எடுத்து கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமளும் கொடுக்க அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம் உற்சாகமா. கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.